Hi friends, welcome back to our channel. So இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ரெக்வெஸ்ட் பண்ணியிருந்த ஒரு வீடியோ போலாண்ட் ஸ்டூடெண்ட் வீசா எப்படி வாங்குறது அப்படிங்கிற ஒரு வீடியோ தான் இது. அது மட்டும் இல்லாமல் தமிழில் டீட்டெயில்டான வீசா ப்ராசஸ் வீடியோ யூடியூப்பில் இல்லை. ஸோ அதுவும் இல்லாமல் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப எந்த இன்ஃபர்மேஷனுமே வீசா ப்ராசஸ் பற்றி தெரியாதவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுவும் இல்லாமல் நாங்கள் சீரியஸாக வீசா ப்ராசஸ் வீடியோஸ் போடலான்ட்டு இருக்கோம். ஸோ பேசிக் இன்ஃபர்மேஷன்லேருந்து டீட்டெயில்டாக ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸும் இனிமேல் ஃப்யூச்சரில் வீடியோஸ் வரப்போகுது. அதனால் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நான் ஒரு சின்ன அட்வைஸ் சொல்லி ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். வீசா ப்ராசஸ் பண்ணுற யாராக இருந்தாலும் சரி, ஏஜென்ட்கிட்ட போகாதீங்க. இப்போ ஸ்டூடெண்ட் வீசா அப்ளை பண்ணுறவங்களா இருந்தால் எம்பசி வெப்சைட்லேயும் யூனிவர்சிட்டி வெப்சைட்லேயும் உட்காந்து நீங்கள் படிச்சிங்கனாலே போதும். ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டெப் உங்களுக்கு டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. தேவையில்லாமல் நீங்கள் மணியை ஏஜென்ட்கிட்ட கொடுத்து வேஸ்ட் பண்ண தேவையில்லை. இப்போ ஒர்க் வீசா போகிறீங்களோ இல்லை டிபெண்டன்ட் வீசா, அதுக்கும் சொல்கிறேன், நீங்கள் ஏஜென்ட்கிட்ட போகாதீங்க, நீங்களே பண்ணிக்கலாம். எம்பசி வெப்சைட்டில் உட்காந்து படித்தாலே போதும். இது ஒரு சின்ன அட்வைஸ் எங்கிட்ட இருந்து. வீசா ப்ராசஸ் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு சில விஷயம் சொல்லலான்னு இருக்கேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, யூனிவர்சிட்டி அண்ட் கோர்ஸை கரெக்டாக சூஸ் பண்ணுங்கள். நல்ல ஒர்த்தான யூனிவர்சிட்டி நீங்கள் சூஸ் பண்ணுறப்ப தான் உங்களுக்கு வீசா கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். ஸோ அதனால் நல்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணி அந்த யூனிவர்சிட்டியை பற்றி படிங்க, அந்த மாடியூலை பற்றி படிங்க, அதாவது கோர்ஸ் மாடியூலை பற்றி படிங்க. அப்போ தான் உங்களுக்கு வீசா கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும். ஸோ ஏதோ ஒரு யூனிவர்சிட்டியை சூஸ் பண்ணும் அப்படின்னு சூஸ் பண்ணிடாதீங்க. உங்களுக்கு ஃப்யூச்சருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். கரெக்டாக படித்து பார்த்து நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். நிறைய ரிவ்யூஸ் பாருங்கள், ரேங்கிங்கை பாருங்கள், அந்த யூனிவர்சிட்டியோட ரேங்கிங் எப்படி இருக்குது, அந்த யூனிவர்சிட்டியில் படிச்சுட்டு இருக்கிற ஸ்டூடெண்ட் யாராவது காண்டாக்ட் பண்ணி பாருங்கள், அவங்களோடலாம் பேசி பாருங்கள். அதுக்கப்புறமா அந்த கோர்ஸையும் யூனிவர்சிட்டியும் சூஸ் பண்ணுங்கள். யூனிவர்சிட்டி அண்ட் கோர்ஸை எப்படி சூஸ் பண்ணணும், இன்னும் டீட்டெயில்டான இன்ஃபர்மேஷன் வேணும்னா சொல்லுங்கள், நான் அதுக்கு ஸ்பெஷலாக வீடியோ போடுறேன். இப்போ நீங்கள் கோர்ஸை டிசைட் பண்ணிட்டீங்க, யூனிவர்சிட்டி டிசைட் பண்ணிட்டீங்கன்னா எந்த இன்டேக்குக்கு வரேன்னு நீங்கள் டிசைட் பண்ணணும். போலாண்டில் பார்த்தீங்கன்னா 2 இன்டேக் இருக்கும், அக்டோபர், பிப்ரவரி. வீசா ப்ராசஸுக்கு அட்லீஸ்ட் 2 months எடுத்துக்கோங்க. ஏன்னா இப்போலாம் அப்பாயின்மெண்ட் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ அதனால் அக்டோபரில் நீங்கள் இன்டேக் வரேன்னா, யூனிவர்சிட்டி அக்டோபரில் ஸ்டார்ட் ஆகுதுன்னா ஆகஸ்ட் எண்டிலேயே நீங்கள் ஃபைனல் அக்செப்டன்ஸ் லெட்டரை யூனிவர்சிட்டிகிட்டேருந்து வாங்கிடுங்க. அந்த லெட்டர் இருந்துச்சுன்னா தான் நீங்கள் வீசா ப்ராசஸ் பண்ண முடியும். ஸோ அட்லீஸ்ட் 2 months ஆகுது நீங்கள் வீசா ப்ராசஸ்க்குன்னு எடுத்துக்கோங்க. ஏன்னா அப்பாயின்மெண்ட் கிடைக்கிறது கஷ்டமாக இருக்குது, அது ரொம்ப முக்கியம். ஒருவேளை டிலே ஆயிடுச்சுன்னா நீங்கள் லேட்டாக தான் ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் எவ்வளோ சீக்கிரம் நீங்கள் ஓப்பன் ஆகுதோ, இன்டேக் ஓப்பன் ஆகுதோ, அப்ளிகேஷன் ஃபார்ம் ஓப்பன் ஆகுதோ, நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி சீக்கிரமாகவே அப்ளை பண்ணிடுங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். யூனிவர்சிட்டியோட வெப்சைட்டுக்கு போங்க. மோஸ்ட் லைக்லி நீங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு இனிஷியல் அப்ளிகேஷன் ஃபீ பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு சில டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அவங்க கேட்பாங்க. தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அப்லோட் பண்ணி வெயிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு மிஸ்ஸிங் டாக்குமெண்ட்ஸ் இருந்தால் கூட யூனிவர்சிட்டிலேருந்து கேட்பாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு அக்செப்டன்ஸ் லெட்டர் வரும். ஸோ அவங்க யூனிவர்சிட்டியில் உங்களுக்கு அந்த கோர்ஸுக்கு அக்செப்ட் பண்ணிக்கிறாங்களா இல்லையா அப்படிங்கிற ஒரு லெட்டர் வரும். அந்த அக்செப்டன்ஸ் லெட்டர் வந்த கடைசியில் நெக்ஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பேமெண்ட் பண்ணணும். ஸோ அந்த கோர்ஸுக்கான பேமெண்ட் பண்ணணும். ஒரு 2 semester பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் அப்போஸ்டல் பண்ண உங்கள் டிகிரி டாக்குமெண்ட் இருக்கும். ஏதாவது மாஸ்டர் டிகிரிக்கு போகிறாங்கன்னா உங்களோட அப்போஸ்டல் பண்ண பேச்சுலர் டிகிரி சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே பேச்சுலர் டிகிரி போகிறதா இருந்தால் 12th மார்க் ஷீட் அதனோட அப்போஸ்டல் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போஸ்டல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் சப்மிட் பண்ணி வெயிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபைனல் அக்செப்டன்ஸ் லெட்டர் இல்லை வீசா லெட்டர் அப்படின்னு ஒன்று வரும். ஸோ இந்த டாக்குமெண்ட் வச்சு தான், இந்த ஃபைனல் அக்செப்டன்ஸ் லெட்டர் டாக்குமெண்ட் வச்சு தான் நீங்கள் வீசா ப்ராசஸை ப்ரொசீட் பண்ண முடியும். ஸோ வீசா ப்ராசஸ் ப்ரொசீட் பண்ணுறதுக்கு இது ஃபர்ஸ்ட்டு ஸ்டெப்புன்னு வச்சுக்கோங்களேன். இந்த வீசா அக்செப்டன்ஸ் லெட்டர் வந்தாண்டி அடுத்து நீங்கள் என்ன பண்ணணும்னா, உங்களோட தங்குறதுக்கான இடம், அதாவது போலாண்டில் எப்படி சொல்லுவாங்கன்னா டாமெண்ட்ரிஸ்ன்னு சொல்லுவாங்க. யூனிவர்சிட்டியிலே ஹாஸ்டல் மாதிரி ஒரு ஃபெசிலிட்டிஸ் இருக்கும். அங்கே நீங்கள் இந்த அப்ளிகேஷன், அதாவது கோர்ஸ் அப்ளிகேஷனை தவிர ஸ்பெஷலாக இதுக்கான அப்ளிகேஷன் நீங்கள் சப்மிட் பண்ணுறதா இருக்கும். டாமெண்ட்ரியில் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணி உங்களுக்கு இடம் கிடைக்கிற மாதிரி நீங்கள் பண்ணணும். அதாவது ஹாஸ்டலுக்கு அப்ளை பண்ணி நீங்கள் எப்படி சீட் வாங்குற மாதிரி இருக்கும் நம்ம ஊரில், அந்த மாதிரி தான் இங்கேயும் இருக்கும். இது மாதிரி ஆன்லைனில் அப்ளை பண்ணி அதுக்கான தங்குறதுக்கான இடத்தையும் நீங்கள் ப்ரூஃபில் காட்டணும் வீசா ப்ராசஸ் பண்ணுறப்போ. ஸோ உங்களுக்கு நான் ஸ்டெப் பை ஸ்டெப் எப்படி ஒரு யூனிவர்சிட்டி கோர்ஸுக்காக அப்ளை பண்ணி அக்செப்டன்ஸ் லெட்டர் வாங்கணுங்கிறதுக்கு ஒரு ஸ்பெஷலாக ஒரு வீடியோ போடுறேன். இப்போ நான் உங்களுக்கு ஒரு ஓவர்வியூ சொல்லியிருக்கேன் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ப்ராசஸ்ஸு. உங்களுக்கு நான் ஸ்பெஷலாக ஒரு வீடியோ போடுறப்போ உங்களுக்கு டீட்டெயிலாக நான் உங்களுக்கு ஒவ்வொரு ஸ்டெப்பையும் நான் சொல்கிறேன். ஸோ ஃபைனல் அக்செப்டன்ஸ் லெட்டர், அதுக்கப்புறம் டாமெண்ட்ரியோட கன்ஃபர்மேஷன், அதாவது நீங்கள் தங்குற இடத்துக்கான கன்ஃபர்மேஷன், இந்த 2 ரெடி பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வீசா ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ வீசா ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இந்த 2 டாக்குமெண்ட்ஸ் மட்டும் போதுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, கண்டிப்பாக நிறைய டாக்குமெண்ட்ஸ் வேணும்.
ஸோ இதுக்கான ஸ்பெஷல் வீடியோ நான் இன்னும் நெக்ஸ்ட் வீக் இல்லைனா கம்மிங் வீக்ஸில் நான் அப்லோட் பண்ணுறேன். என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும் அப்படிங்கிறதுக்கான ஸ்பெஷல் வீடியோ நான் உங்களுக்கு போடுறேன். ஒரு மோர் தென் 10 டாக்குமெண்ட்ஸ் வந்து நீங்கள் ரெடி பண்ண வேண்டியதாக இருக்கும் வீசாவுக்கு மட்டுமே, இன்க்ளூடிங் அக்செப்டன்ஸ் லெட்டர், டாமெட்ரி கன்ஃபர்மேஷன், மார்க் ஷீட், இதெல்லாம் பாஸ்போர்ட் எல்லாமே சேர்த்து தான். வேறு சில என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும் அப்படிங்கிறத நான் ஸ்பெஷலாக உங்களுக்கு வீடியோ போடுறேன். ஸோ ஒன்ஸ் வந்து நீங்கள் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிட்டீங்க, வீசாக்கான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் எங்கே அப்ளை பண்ணலாம், எங்கே போய் அப்ளை பண்ணலாம். இப்போ தமிழ்நாட்டில் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ வந்து எங்கே போய் அப்ளை பண்ணலாம் அப்படின்னா 3 இடத்துல வந்து நமக்கு வந்து வீசா அப்ளை பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஸோ இப்போ சவுத்தில் இருக்கீங்கன்னா 2 இடம் என்னென்னு பார்த்தீங்கன்னா விஎஃப்எஸ் லொக்கேஷன், இன்னொன்று எம்பசி, அதாவது மும்பையில் இருக்கிற எம்பசி. இப்போ நார்த் சைடில் இருக்கவங்களுக்கு என்னென்னா டெல்லியில் போய் அப்ளை பண்ணலாம். இப்போ சவுத் சைடில் வந்து 2 ஆப்ஷன் இருக்குது. விஎஃப்எஸ் லொக்கேஷன், விஎஃப்எஸ் லொக்கேஷன்னா என்னென்னு சொல்லுவாங்கன்னா ஒரு எம்பசி அப்ரூவ்டு ஏஜென்ட்ஸ்னு சொல்லலாம். ஸோ அவங்க வந்து அவுட் சோர்ஸ் பண்ணி வீசா ப்ராசஸ் எல்லாம் எம்பசி வந்து அவுட் சோர்ஸ் பண்ணி இவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ விஎஃப்எஸ் லொக்கேஷன் வந்து சென்னையில் கூட இருக்குது, அவங்கக்கிட்ட கூட நீங்கள் போய் அப்ளை பண்ணலாம். இல்லையா உங்களுக்கு விஎஃப்எஸ் லொக்கேஷனில் அப்ளை பண்ணுறதுக்கான இன்ட்ரெஸ்ட் இல்லைனா நீங்கள் நேராக எம்பசியில், மும்பையில் இருக்கிற எம்பசிலேயே, சவுத்தில் இருக்கிறவங்களாம் மும்பையில் இருக்கிற எம்பசிலேயே போய் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா அப்பாயின்மெண்ட் வாங்கணும். ஸோ எம்பசியில் அப்பாயின்மெண்ட் வாங்குறது ரொம்ப வந்து இப்போல்லாம் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா நிறைய பேர் ஏஜென்ட்ஸ் எல்லாம் வந்து அந்த அப்பாயின்மெண்ட்டை புக் பண்ணி வச்சுக்கிறாங்க. ஸோ எம்பசி வந்து அப்பாயின்மெண்ட் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால் வந்து டெய்லி நீங்கள் வந்து எந்தெந்த நாளில் வந்து அப்பாயின்மெண்ட் ஓப்பன் ஆகுது அப்படின்னு கரெக்டாக பார்த்து, ஒரு சில நாள் தான் ஓப்பன் ஆகும். ஸோ கரெக்டாக வெப்சைட்டில் செக் பண்ணி கரெக்டான டேஸில் நீங்கள் கரெக்டான டைமில் ஓப்பன் பண்ணி கரெக்டாக அப்பாயின்மெண்ட்டை வந்து நீங்கள் புக் பண்ணிடுங்க. ஸோ ஒன்ஸ் வந்து நீங்கள் அப்பாயின்மெண்ட்டை புக் பண்ணிட்டீங்கன்னா அடுத்து என்னென்னா டாக்குமெண்ட்ஸ்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு நீங்கள் வந்து நேராக வந்து எம்பசிக்கு போய் அந்த அப்பாயின்மெண்ட் டேட்டில் நீங்கள் எம்பசிக்கு போய் கரெக்டான அந்த ஒரு டைம் ஸ்லாட் இருக்கும். அந்த டைம் ஸ்லாட்டில் நீங்கள் போனீங்கன்னா ஒரு சில இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. பேசிக்காக ஒரு ஸ்டூடெண்ட் வீசாவுக்கு வரீங்கன்னா ஏன் நீங்கள் வந்து ஸ்டூடெண்ட் வீசாவுக்கு போகிறப்போ வந்து ஒரு சில பேசிக் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஏன் இந்த யூனிவர்சிட்டி சூஸ் பண்ணீங்க, ஏன் வந்து போலாண்டை சூஸ் பண்ணீங்க, இந்த மாதிரி ஒரு பேசிக் கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்பாங்க இன்டர்வியூவில். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து நான் உங்களுக்கு என்ன மாதிரி இருக்கும் உள்ள வீசா இன்டர்வியூக்கு போகிற மாதிரி என்ன மாதிரி இருக்கும் அப்படிங்கிறது இன்னொரு வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இப்போ உங்களுக்கு சொல்லணுன்னா, ஒரு ஜென்ரலாக சொல்லணுன்னா, ஒரு பேசிக்காக உங்களுக்கு வந்து நீங்கள் ஏன் போலாண்டை சூஸ் பண்ணீங்க, என்ன மாதிரி ஏன் இந்த டிகிரி சூஸ் பண்ணீங்க, அந்த மாதிரி வந்து பேசிக்காக கேட்பாங்க. உங்களோட இங்கிலீஷ் நாலேஜ் எப்படி இருக்குது, அந்த மாதிரி சில டெஸ்ட் அவங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து குவாலிஃபைடாக இல்லையா அப்படிங்கிற ஒரு பேசிக்காக உங்களுக்கு ஒரு கொஷின் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வெயிட் பண்ண வேண்டியதாக இருக்கும். அப்ளை பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்து என்னென்னா, நீங்கள் ஏதாவது ஒரு மிஸ்ஸிங் டாக்குமெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு எம்பசிலேருந்து லெட்டர் வரும். ஸோ டைம் ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு சிலவங்களுக்கு ரொம்ப லேட் ஆகுது, ஒரு சிலவங்களுக்கு சீக்கிரமாகவே கிடைச்சிருது. நீங்கள் கரெக்டான டாக்குமெண்ட்ஸ் வைக்கிறப்போ உங்களுக்கு கண்டிப்பாக சீக்கிரமாகவே கிடைக்கும். ஸோ அப்ளை பண்ணி வெயிட் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து அடுத்தது வந்து மிஸ்ஸிங் டாக்குமெண்ட்ஸ் இருந்தால் லெட்டர் வரும், இல்லையா உங்களுக்கு வந்து அக்செப்ட் ஆகி உங்களுக்கு வந்து வீசா வந்துடும். பாஸ்போர்ட்டில் ஃபர்ஸ்ட் டைம் வந்து வீசாங்கிறது எப்படின்னா ஸ்டாம்ப் பண்ணி வரும். பாஸ்போர்ட்டை நீங்கள் சப்மிட் பண்ணிட்டு வந்துடுவீங்க. அக்செப்ட் ஆகிடுச்சு, உங்களுக்கு வீசா கிடைக்குதுன்னா உங்களுக்கு வந்து பாஸ்போர்ட்டில் ஸ்டாம்ப் பண்ணி கொடுத்துருவாங்க வீசாவை. ஸோ அதை வச்சு நீங்கள் ட்ராவல் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் பேசிக்காக உங்களுக்கு வந்து நான் ஒரு ஜென்ரலான ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கேன். எல்லா ஸ்டெப்லேயும் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு இனிஷியலாக நீங்கள் எப்படி யூனிவர்சிட்டி சூஸ் பண்ணுறதுலேருந்து உங்களுக்கு வந்து எப்படி வீசா வரும் அப்படிங்கிற ஒரு ஜென்ரல் இன்ஃபர்மேஷன். இது ஒரு இன்ட்ரடக்ஷன் வீடியோ தான். இதில் நிறைய சீரியஸ் ஆஃப் வீடியோஸ் வரப்போகுது. உங்களுக்கு நான் முன்னாடி சொன்ன மாதிரி இதில் நிறையா நான் சொல்லியிருப்பேன். இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன்னு கண்டிப்பாக வந்து நான் உங்களுக்கு வீடியோவில் சொல்கிறேன். ஏன்னா வந்து எல்லா இன்ஃபர்மேஷனும் ஒரே வீடியோவில் சொன்னால் உங்களுக்கு போர் அடிச்சிடும். ஸோ அதனால் வந்து ஒரு சீரியஸ் ஆஃப் வீடியோஸ் வரப்போகுது வீசா பற்றி மட்டும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யாராவது போலாண்டுக்கு வரணும்னு நினைக்கிறாங்க, ஸ்டூடெண்ட்டாக படிக்க வரணும்னு நினைக்கிறாங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you in the next video. Bye.